மேஜிக்கனுடைய ட்ரிக்கு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் மேஜிக் ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க மேஜிக்கில் அந்த தனித்திறன் வெளிப்படுத்தினாங்க. மெமிகிரி பண்ணுறாங்க, மேஜிக் பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் வந்து நிறைய பிள்ளைங்க செய்வாங்க. ஜெயஸ்ரீ அப்புறம் வந்து பிள்ளைங்கள வந்து நிறைய பிள்ளைங்க பார்ப்போம். சோகு பாப்பா வந்து அப்புறம் சத்தியமங்கலத்துலேருந்து பார்ப்பாங்க. சத்தியமங்கலத்துலேருந்து பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்ல வாய்ஸ் அவங்களுக்கு. வெரி பிரில்லியன்ட் கேர்ள்ஸ். சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே பிடிச்சிக்கோங்க, அப்படியே போடுவாங்க. நல்ல பெருமை. அது எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னாக்கா, ஒரு பாட்டில் வரும், ஒரு 2 புலவர்கள் வந்து அந்த அம்மா வந்து ஔவையார் வந்து பாட சொல்லுவாங்க. குடியீர் உண்ணீர் கொடியீர் மூவர் கோவையும் கோவையும் பாடியந்தம் பணுவல் மூவர் கோவையும் மூவிலங்கோவையும் பாடிய எந்தம் பணுவல் வாயா நின்மையே இங்கு பாடுகிறேன் யானே. குடியீர் உண்ணீர் கொடியீர் கொல்லீர் ஓவாக்கானத்து உயர்மரம் கொழுத்த தூவாக்கோ கனியன தோன்றிய நீரே. அப்படி தலையில் அடிச்சுன்னே போவாங்க ஔவையார். இந்த 2 புலவரெல்லாம் என்னையா நம்மளை ஒவ்வா காலத்து மூலியமா இருந்த யாருக்கும் எட்டாத மரத்தில் காய்ச்ச கனின்னு சொல்லிட்டாங்களே, எதுக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதில் ஒரு பொருள் சொல்லுவார், அட உருவை எப்படியோ நம்ம வச்சு பாட மாட்டோம்னு சொன்னாங்க, இப்போ பாடிட்டு போனாலும் அதுவே நமக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கு பெருமை காண்பார். அதான் சார் இயல் இசை நாடகம் என்பது அந்த இந்த ஒரு இசை அருமையான அந்த ஔவையார் பாடல் அருமையாக பாடியிருக்கிறீங்க. அதுக்கு தான் நல்ல முதல் பரிசு கிடைச்சிது அந்த தாங்கல்கர பிள்ளைங்களுக்கு. ஆமாம் கண்டிப்பாக அது முதல் பரிசு கிடைச்சது. அதுவே பெருமையாக இவ்வளோ அளவுக்கு இவ்வளோ இசையெல்லாம் இருக்கிறதுன்னு எல்லாரும் புகழ்ந்து பேசினாங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஆமாம் அந்த பாட்டுங்க. ஆமாம் எல்லாம் கைத்தட்டி பயங்கரமாக பாராட்டினாங்க ஐயா. ஆமாம் நம்ம ஸ்கூலுடைய பெருமை எல்லாம் அந்த தாங்கல்கர பெருமை எல்லாம் வந்து ஆமாம் மாவட்ட அளவில். ஆமாங்க ஐயா. அதன் பிறகு வந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த தமிழ் தனி நடிப்பு. ஆமாம் இது என்ன கலைக்கழகத்தில் கலைக்கழக போட்டின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒரு பார்த்து தான் கொடுக்குது. 2 பேர் ஒரே இதில் கலைக்கழகத்தில். ஆமாம் ஒருத்தருக்கு ஒரு பார்த்து தான். ஆமாம் ஆனால் நிறைய பிள்ளைங்க போனதால அவங்க பார்த்து பக்காவாக அவங்க பார்த்து செய்வாங்க ஐயா. ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கு எப்படி டீச்சர்ஸ் அசிஸ்டன்ட்லாம் நல்லா எல்லாரும் பரவாயில்லைங்க ஐயா. எல்லாரோடையும் ஒத்துழைப்பு இருந்துச்சு ஐயா. ஆனால் ரொம்ப நீ நல்லா கொஞ்சம் ஒத்துழைச்சிங்க ஐயா. அந்த கலைக்கழகத்தில் ஒத்துழைச்சதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பரிசு கிடைச்சதுங்க ஐயா தாங்கல்கரையில். ஆமாங்க ஐயா, வாழ்த்துக்கள். உண்மையிலே இயலாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், எல்லாமே தனித்திறனாக இருக்கட்டும், என்னங்க ஐயா சொல்கிறேன், எல்லாமே அந்த கரகாட்டமாக இருக்கட்டும். ஆனால் அந்த கரகாட்டம் டான்ஸ்லாம் அருமையாக இருந்ததுங்க ஐயா. நல்லா ஆமாம் ஐயோ கரகாட்டமாக இருக்கட்டும் அருமையாக. பையன் கூட நல்லா கரகாட்டத்தில் கூட ஒருத்தன் சத்தியமாலத்து பையன் நல்லா ஃபஸ்ட் பரிசு வாங்கினாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. நல்லா பரதநாட்டியம் நல்லா ஆடினாங்க ஐயா. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்ம சொன்னதெல்லாம் செய்து நல்ல புகழாக இருந்ததுங்க இந்த தாங்கல்கரை ஸ்கூலு. 20 ஆமாம் 2000லேருந்து 2013 வரைக்கும் நல்லா புகழ் ஐயா. ஆமாய்யா, ஒத்துழைப்பு இருந்து கண்டிப்பாக இருந்ததுங்க ஐயா. பேச்சு போட்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம முத்தமிழும் நம்ம இது பண்ணி பயப்படுவாங்க. ஆமாங்க ஐயா. ஆமாம் ஆமாங்க ஐயா. சரிண்ணா. அதுவும் ஒரு பெரிய
அச்சீவ்மெண்ட்ஸ் தான், தாங்கல்கரைக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் தான். ஆமாங்க ஐயா. அவங்க போய் அவங்களுக்கு பெரிய ஸ்கூல் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். அதில் தாங்க நிறைய பிள்ளைங்க நிறைய சேர்ந்தாங்க, நல்லா புகழுதாங்க. எவ்வளோ அளவுக்கு நிறைய ஊர்லேருந்து வந்துக்கிறாங்கன்னா பார்த்துக்க. சத்தியமங்கலமாக இருக்கட்டும், ஆலமுண்டியாக இருக்கட்டும், ஆமாங்க, மேல் புதுப்பட்டாக இருக்கட்டும், ஆமாம், சோக்குப்பமாக இருக்கட்டும், நிறைய புலிப்பட்டிலேருந்து கூட வந்து படித்தாங்க. ஆமாம், தாங்கல்கரை வரும். அது பயம். ஆமாங்க, தாங்கல்கரைனாலே ஒரு பயங்க ஐயா. ஏன்னா பசங்க என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க, அந்த அளவுக்கு நல்லா வரும். ஆமாம் ஆமாம், இருந்தாலும் ஆமாம். அப்போ ஒரு பையனுக்கு 2 பிரைஸ் 3 பிரைஸ் கிடைக்கும்போது அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பாக. நான் டீச்சர் ஆல கூட எனக்கு கூட அந்த ஃபீலிங் இருந்திருக்கு. ஆமாங்க.